அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி தேர்வு நியமன ஆணை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்போ இருந்து அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற அப்டேட்டை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்போ சிவி முடித்த நண்பர்களுக்கு அதே மாதிரி சிவி பெரும்பாலானவர்களுக்கு முடிஞ்சது. ஸோ மீதி இன்னும் சில நபர்களுக்கு மட்டும் தான் சிவி முடியாமல் இருக்குது. இந்த பிஜிடிஆர்பி தேர்வை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னாக்கா, செகண்ட் லிஸ்ட் வருமா, வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேள்விகள் இருக்குது. அதே மாதிரி அடுத்த பிஜிடிஆர்பி எப்போ அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் டீட்டெயிலில் பார்க்கலாம். பிஜிடிஆர்பி பற்றின முக்கியமான தகவல் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு பெரும்பாலான நபர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இதை அனலைஸ் பண்ணிட்டா உங்களுக்கு இந்த குழப்பமே வருவதற்குண்டான வாய்ப்பு இல்லை. பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்க அப்படின்னாக்கா, மே மாதம் ஓவராலாக எவ்வளவு ஸ்கூல்ஸில் எவ்வளோ டீச்சர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ வேக்கன்ட்டி இருக்குது, அதில் நிரந்தர பணியிடங்கள் எவ்வளோ, தற்காலிக பணியிடங்கள் எவ்வளோ, இந்த பணியிடங்கள் எவ்வளோ காலியாக இருக்குது, எந்தெந்த பள்ளிகளில் அப்படின்னு சொல்லிட்டு எடுப்பாங்க. ஸோ அந்த அப்டேட் படி பார்க்கும்போது கடந்த 2025 மே மாதம் வரையும் எடுத்துட்டு அதுக்கு பிறகு தான் நோட்டிஃபிகேஷனே வெளியிடப்பட்டது. அதனால் அகைன் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ வேக்கன்சி இன்க்ரீஸ் அப்படின்றது கண்டிப்பாக இந்த இதுக்கு கிடையாது. ஸோ செகண்ட் சிவி லிஸ்ட்டை பொறுத்தவரை செகண்ட் சிவி வருமா அப்படின்னு சொல்லி இன்னொரு டவுட் கேட்குறாங்க. செகண்ட் சிவி அப்படின்றது வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிற பட்சத்தில் இப்போ சிவிக்கே பார்த்திங்க அப்படின்னாக்கா 1:1.2 ரேஷியோவில் தான் போயிருப்பாங்க. இப்போ 1:1 அப்படின்னாக்கா ஒரு போஸ்டிங் ஒருத்தர் போயிருந்தால் ஓகே. 1:2 அப்படின்னும் போது அந்த மிச்சம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு போஸ்டிங் கிடைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் கடைசியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படியே மேலும் சிலரையும் சிவிக்கு அழைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது செகண்ட் சிவியில். பட் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் மிக 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 குறைவு. ரைட்டா? அதே மாதிரி அடுத்த பிஜிடிஆர்பி வேண்டும்னா நீங்கள் எதிர்பார்க்கலாம். 2026 அடுத்து பிஜிடிஆர்பி எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த பிஜிடிஆர்பிக்கு வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுவதற்கு உண்டான வாய்ப்போ, அதே மாதிரி செகண்ட் சிவிக்கு உண்டான வாய்ப்பும் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படி வேறு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னாக்கா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் விசாரித்தவரை கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு நிலைமை அதுதான். இப்போதைக்கு இதுதான் சூழ்நிலை. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னாக்கா, அரசு பள்ளிகளில் வேக்கன்சி இன்னும் ஆசிரியர் டீச்சிங் போஸ்டிங்ஸ் அதாவது இருக்கக்கூடிய முழு வேக்கன்சியும் நிரப்பாமல், அதே மாதிரி ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு ஆவரேஜாக இயர் ஆன் இயர் வருஷம் வரக்கூடிய வேக்கன்சியை ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஆர்பி மூலமா. அதுக்கு சில ஜிஓஸ் கூட இஷ்யூஸ் பண்ணாங்க. அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. எஸ்ஜிடி ஆகட்டும், பிடிபிஆர்டி ஆகட்டும், பிஜிடிஆர்பி ஆகட்டும், இந்த பணி நியமனங்களை வருஷம் எக்ஸாம் நடக்கும். வருஷம் இருக்கக்கூடிய பணியிடங்களை நிரப்போம்னு சொல்லியிருந்தாங்க. அது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க விஷயமா இருந்துச்சு. ஸோ அது 2024 2025 சில தேர்வுகள் ஃபாலோ பண்ணாங்க, சிலது ஃபாலோ பண்ண முடியல. 2026க்கு பிறகு அதாவது எல்லாமே சில கோர்ட் இஷ்யூ இந்த மாதிரி இஷ்யூஸ்னால டிலே ஆச்சு. இது எல்லாமே 2026க்கு பிறகு ப்ராப்பராக சரி செய்யப்படும் அப்படின்னு சொல்லி டிஆர்பி தரப்பில் சொல்லியிருந்தாங்க. அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் வருஷம் எஸ்ஜிடி, வருஷம் பிடிபிஆர்டி, வருஷம் பிஜிடிஆர்பி தேர்வுகள் நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி இல்லாத பட்சத்திலும் பிஜிடிஆர்பி ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம், இந்த வருஷம் இருக்குது, அடுத்த வருஷம் இல்லை, அதுக்கு அடுத்த வருஷம் வந்துடும், இந்த மாதிரியான ஒரு பேட்டர்னில் தான் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு தேர்வு இந்த எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி அப்படின்னு புரிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா, இந்த கொஷின் எப்படி, வினாக்கள் எப்படி அமையுது, எப்படி கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்றத நல்லா உணர்ந்து படிச்சிங்க அப்படின்னாக்கா, நீங்கள் டீச்சிங் ப்ரொஃபஷனலாக தான் இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நிச்சயமாகவே வெற்றி பெறுவது ரொம்ப எளிமையான விஷயம். ஸோ புரிஞ்சுக்கோங்க, அதுக்கான ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஸோ இது சம்மந்தப்பட்ட குழப்பம் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் மீண்டும் சில விஷயத்தை நம்பி இதை டிலே பண்ண வேண்டாம். அரசு தரப்பில் இருந்தோ பத்திரிகை செய்தியோ இந்த ஆசிரியர் நியமனம் பற்றி எது வந்தாலும் கண்டிப்பாக அடுத்தடுத்து வீடியோஸில் சொல்கிறேன். நன்றி.